அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான், அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாம் அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 28ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். ரமலானுடைய செயல்பாடுகள் மனிதர்களை எப்போதும் நன்னெறிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பொய் உரைக்காமல், தீயனவற்றை பேசாமல், தீயனவற்றை பார்க்காமல், தீயனவற்றை கேட்காமல், தீயனவற்றை சிந்திக்காமல் ஒரு மனிதனை புடம்போட்ட தங்கமாக மாற்றுகிற ஒரு பயிற்சி மாதமாகத்தான் இந்த ரமலான் மாதம் விளங்குகிறது. ரமலானுடைய 28ஆம் நாளை அடைந்திருக்கிறோம். இன்னும் 2 நாட்களில் இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு சென்றுவிடப் போகிறது. தொடர்ச்சியாக வரக்கூடிய அடுத்த 11 மாதங்கள் நாம் இந்த உலகில் எப்படி வாழப்போகிறோம் என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த 1 மாதத்தினுடைய பயிற்சியை கொண்டு அடுத்த 11 மாதம் இதே போன்று நேர்மையாகவும் உண்மையாகவும் இறைப்பற்றோடும் நாம் வாழ்வதற்கு முற்பட வேண்டும். இது ஒரு குடும்பமாக எடுக்கக்கூடிய முன்முயற்சி. ஒரு இறைப்பற்றோடு, ஒரு தீனியத்தோடு, குடும்பத்தினுடைய அனுசரணைகள், குடும்பத்தினுடைய ஒழுக்க விதிமுறைகள், குடும்பத்தினுடைய ஒருங்கிணைப்புகள், குடும்பத்தினுடைய சட்டதிட்டங்கள், குடும்பம் அமைத்து கொள்ளக்கூடிய கொள்கைகள் இவைதான் ஒரு மனிதனை வாழ்நாள் முழுக்க ஏற்றமோடு வாழச் செய்யும். எனவே ஒரு தனி மனிதன் மட்டும் மார்க்கப்பற்றோடு விளங்கிவிட்டால் போதாது. அந்த குடும்பமே மார்க்கப்பற்றோடு விளங்கினால் அந்த குடும்பத்தில் இருக்கும் அத்தனை மனிதர்களும் வாழ்வில் ஏற்றம் பெறுவார்கள். இதோ அபுதாபி ஐமான் சங்கத்தின் மார்க்கத்துறை செயலாளர் ஹுசைன் மக்கி மகளரி அவர்கள் மார்க்கப்பற்றுள்ள குடும்பமாக இருப்போம் என்னும் தலைப்பில் உரை வழங்க தருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ தியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே ஒரு அழகான செய்தியை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். கூ அன்ஃபுசக்கும் வாஹலீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். இது நம் மீது கடமை என்பதை ஒவ்வொரு குடும்பத்தின் உறுப்பினர்களும் உணர வேண்டும். மார்க்கப்பற்றுள்ள, மார்க்கத்தினுடைய அறிவுகள் பொதிந்த, அதனுடைய அடிப்படைகளை அறிந்து கொண்ட ஒரு குடும்பம் உருவாகுவது அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானது. எனவே நீங்கள் தொழுகிறீர்கள், நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள், நீங்கள் வணக்கம் புரிகிறீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் மனைவி மக்களிடத்திலும் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் மனைவி மக்களையும் அதை செய்ய சொல்லுங்கள். ஒரு மார்க்கப்பற்றுள்ள ஒரு மனைவியாக, ஒரு மார்க்கப்பற்றுள்ள குழந்தைகளாக உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். இதற்கு குடும்ப பெண்களிடம் மார்க்க அறிவு இருக்க வேண்டும். குடும்பத்தினுடைய பெண்களாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே மார்க்கம் பற்றிய ஞானம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் மார்க்கம் சூழ்நிலை நிறைந்த ஒரு குடும்பம் உருவாக முடியாது.
ஆண்கள் கவனம் எடுக்க வேண்டும். ஆனால் மார்க்க படிப்புள்ள சந்ததிகளை உருவாக்குவதென்பது, மார்க்கத்தினுடைய பிடிப்புள்ள குழந்தைகளை உருவாக்குவதென்பது, மார்க்கத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றி வாழும் குழந்தைகளை உருவாக்குவதென்பது, அது ஆண்களை விட பெண்களின் பங்கு அதிகமாக இருக்கிறது. ஆண்கள் தொழுகிறார்கள், பெண்கள் தொழவில்லை, அல்லது பெண்கள் தொழுகிறார்கள், ஆண்கள் தொழவில்லை. இந்த இரண்டும் யாரிடத்தில் ஒருவரிடம் குறை இருந்தாலும் கூட இதன் மூலமாக அந்த குடும்பம் தொழுகை இல்லாத குடும்பமாக, குர்ஆன் ஓதாத குடும்பமாக, மார்க்க நெறிகளை பேணாத குடும்பமாக அது ஆகிவிடுகிறது. எல்லா நபிமார்களுடைய வாழ்வையும் சொல்லும் அல்லாஹ் பெரும்பாலும் மார்க்க வளர்ச்சியில் பெண்களின் பங்கு இருந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதனால்தான் மிக மிக வேகமாக மார்க்கம் பரவியது. ஒத்துழைப்பு இல்லாத பெண்களால் சில நபிமார்களுடைய மார்க்க பணிகளில் தொய்வு ஏற்பட்டு விட்டது என்பதையும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே இந்த சமுதாயத்தின் படிப்பினைக்காக நம்மை மட்டும் சரி செய்வதல்ல, நாளை நாம் விசாரிக்கப்படுவோம். நம்முடைய மனைவிக்கு நாம் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தோமா, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் குர்ஆனை கற்றுக் கொடுத்தோமா என்று நாம் நாளை விசாரிக்கப்படுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லும் பொழுது பல பெண்கள் அந்த நபிமார்களின் மார்க்கத்தின் வளர்ச்சியில் பின்னணியில் இருந்தார்கள் என்று சொல்கிறான். மூசா நபியினுடைய தாயிடம் இருந்த ஈமான், தவக்குல் என்ற அந்த நம்பிக்கை, குழந்தையை எடுத்து நைல் நதியிலே போடுகின்ற பொழுது அவர்களுக்கு இருந்த ஈமானிய உரம். ஆசியா அம்மையார் எவ்வளவு பெரிய ஈமானிய உரம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நபியும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுக்கு இருந்த மார்க்கப்பற்று. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய தாயார் ஹன்னா, இவர்களுக்கு இருந்த ஈமானிய பற்று. ஒரு தியாகம் நிறைந்த குடும்பமாக, மார்க்கத்தின் வளர்ச்சியில் முழு பங்கெடுத்த குடும்பமாக இவைகள் இருந்தது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே மார்க்கத்தின் விஷயத்தில் ஒத்துழைக்கக்கூடிய பெண்கள், அதனால் மார்க்கம் எந்த அளவிற்கு வளர்ச்சி பெறுகிறது, ஒரு குடும்பம் எப்படி மார்க்கப்பற்றுள்ள குடும்பமாக மாறுகிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆனால் அப்படி மார்க்கத்திற்காக ஒத்துழைக்காத பெண்களையும் அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி நபியினுடைய வாழ்க்கையில் எந்த பங்குக்கும் ஈடுபடவில்லை. ஃபலபித ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 950 வருடங்கள் இந்த மார்க்க பணி செய்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒமா ஆமனமாகு இல்லா கலீல், ரொம்ப குறைவானவர்கள் 80 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நபியினுடைய வாழ்க்கை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை 40 வயதில் துவக்கமாகி 23 வருடங்கள் அவர்கள் மார்க்க பணி செய்த போது 1.25 லட்சம் பேர் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பின்னணியில் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவர்களை விடவும் மிக முக்கியமாக ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாருக்கு மார்க்க விஷயத்தில் எந்த அளவிற்கு பற்றும் எந்த அளவிற்கு ஒத்துழைப்பும் வழங்கினார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். உலகத்திலே வாழ்க்கையில் மின்னியவர்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால், ஒரு பெரும்பெற்ற சந்ததிகளை உருவாக்கியவர்கள் என்று சொன்னால், அதன் ஒவ்வொரு பின்னணியிலும் அதனுடைய தாயின் பங்களிப்பும் மனைவியின் பங்களிப்பும் அந்த மார்க்கத்தினுடைய பங்களிப்புகள் இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிருடைய மிகப்பெரிய வளர்ச்சியில் அவர்களுடைய தாயின் பங்களிப்பு, தாயினுடைய துஆ அவர்களை மிகப்பெரிய ஒரு இமாமாக இந்த உலகத்திற்கு நமக்கு தந்தது என்பதை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் யாரெல்லாம் மின்னி ஜொலித்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்களோ அவர்களின் பின்னணியில் மார்க்கப்பற்றுள்ள குழந்தைகள், மார்க்கப்பற்றுள்ள பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அதுதான் ஒரு மார்க்கம் நிறைந்த குடும்பத்தை அவர்களால் தான் சமைக்க முடியும் என்பதை நாம் குர்ஆனின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட மார்க்கப்பற்றுள்ள குடும்பங்களாக அல்லாஹ் நம் குடும்பத்தை ஆக்குவானாக. நம்மில் இருக்கும் பெண்டிரும் மனைவியும் நம் தாய்மாரும் நம்முடைய பிள்ளைகளும் மார்க்கப்பற்றுள்ளவர்களாக, ஒரு மார்க்கம் பேணுதல் நிறைந்த ஒழுக்க நெறிகளை பின்பற்றும் குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானா. ஆமீன். வ ஆகிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம்.
இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாமிய வாழ்வியலில் பண்பாட்டு மூலங்களை கண்டறிவது மிக முக்கியமானது. முஸ்லிம்களின் இல்ல திருமணம் என்றால் முஸ்லிம்களுக்கு தோன்றுகிறதோ இல்லையோ, அவர்களை சார்ந்திருக்கும் நட்பு வட்டாரங்களுக்கு முஸ்லிம்களின் இல்ல திருமணத்தில் வைக்கப்படும் பிரியாணி ஒரு தனித்துவமான செய்தியாக இருக்கும். என்ன பிரியாணி வழங்கப் போகிறார்கள், யார் சமைத்த பிரியாணி வழங்கப் போகிறார்கள், அந்த பிரியாணியின் தன்மை சுவை எப்படி இருக்கப் போகிறது என்று பிரியாணி பற்றிய பேச்சும் ஆராய்ச்சியும் கல்யாண வீடுகளில் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கும். தம்பதியர்களை பற்றியும் வாழக்கூடிய மக்களை வாழ்த்த வேண்டியது பற்றியும் மறந்து கூட சில வேளைகளில் நாம் பிரியாணி சட்டி பக்கம் நம் மனதை செலுத்தி விடுவோம். ராவுத்தர் வீட்டில் வலிமா விருந்தில் பிரியாணி நல்லா இருக்கு, ஒரு அசத்தலான துள்ளிசை பாடலை தருவதற்காக ஜெயலானி காதர் அவர்கள். ராவுத்தர் வீட்டுல வலிமா விருந்துல பிரியாணி நல்லா இருக்கு. ஆட்டுக்கறி, கோழிக்கறி, 5 கறி கூட்டு, ஆஹா அத்தனையும் ஜோராயிருக்கு. வாங்க வாங்க அண்ணாச்சி சாப்பிட வாங்க, வாழ போகும் ஜோடியத்தான் வாழ்த்துட்டு போங்க. வாங்க வாங்க அண்ணாச்சி சாப்பிட வாங்க, வாழ போகும் ஜோடியத்தான் வாழ்த்துட்டு போங்க. இஸ்லாமிய கல்யாணம் தான் ஜோரு ஜோரு, புதுசா இணைஞ்சிருக்கும் தம்பதிகளை பாரு பாரு. இஸ்லாமிய கல்யாணம் தான் ஜோரு ஜோரு, புதுசா இணைஞ்சிருக்கும் தம்பதிகளை பாரு பாரு. ராவுத்தர் வீட்டுல வலிமா விருந்துல பிரியாணி நல்லா இருக்கு. மணமேடை தோரணங்கள் மலர்கள் மனம் வீசுது, மங்களங்கள் கூடியே மணமக்களை வாழ்த்துது. மணமேடை தோரணங்கள் மலர்கள் மனம் வீசுது, மங்களங்கள் கூடியே மணமக்களை வாழ்த்துது. வண்ண வண்ண விளக்குகள் வைரம் போல ஜொலிக்குது, வாசலிலே வருபவரை வாகை சூடி அழைக்குது. ராஜா போல உடையணிந்த மாப்பிள்ளை அழகு, ராணி போல உடையணிந்த மணமகள் அழகு. மணமக்கள் நடந்து வர மண்டபம் அழகு, ஆண்கள் போல சூழ்ந்து வரும் குழந்தையர் அழகு. சொந்த பந்தம் ஒன்று கூட சோபனங்கள் சேர்ந்து பாட, வந்தவர்கள் வாழ்த்து கூற, வம்ச வழி வழிகள் வந்த இஸ்லாமிய கல்யாணம் தான் ஜோரு ஜோரு, புதுசா இணைஞ்சிருக்கும் தம்பதிகளை பாரு பாரு. இஸ்லாமிய கல்யாணம் தான் ஜோரு ஜோரு, புதுசா இணைஞ்சிருக்கும் தம்பதிகளை பாரு பாரு. ராவுத்தர் வீட்டுல வலிமா விருந்துல பிரியாணி நல்லா இருக்கு.
நபி ஆசியுடன் அமைந்த இந்த திருமணம் பின்னலின்றி தூய்மையுடன் வீசிதிங்கு நறுமணம். அண்ணல் நபி ஆசியுடன் அமைந்த இந்த திருமணம் இன்னலின்றி தூய்மையுடன் வீசிதிங்கு நறுமணம். மணமகனாம் அன்பு தம்பி மகிழ்ந்து மாலை சூடிய மணமகனாம் பாசம் அங்கே சேர்ந்து ஒன்று கூடிய அருமையாக அலங்கரித்த காடி வருதுங்க. தப்சு முழங்க கீதம் முழங்க ஜோடி வருதுங்க. சொந்த பந்தம் அத்தனையும் கூடி வருதுங்க. எங்கள் அண்ணலாரின் அறுப்புகழை பாடி வருதுங்க. வீடியோவும் போட்டோவும் விதவிதமாய் படம் பிடிக்க வருகை தந்த நண்பர் எல்லாம் மாத்து கூறி விடையளிக்க இஸ்லாமிய கல்யாணம் தான் ஜோரு ஜோரு. புதுசா இணைஞ்சிருக்கும் தம்பதிகளை பாரு பாரு. இஸ்லாமிய கல்யாணம் தான் ஜோரு ஜோரு. புதுசா இணைஞ்சிருக்கும் தம்பதிகளை பாரு பாரு. ராவுத்தரு வீட்டுல வலிமா விருந்துல பிரியாணி நல்லா இருக்கு. ஆட்டுக்கறி கோழிக்கறி 5 கறி கூட்டு ஆஹா அத்தனையும் ஜோராயிருக்கு. வாங்க வாங்க அண்ணாச்சி சாப்பிட வாங்க. வாழ போகும் ஜோடியத்தான் வாழ்த்துட்டு போங்க. வாங்க வாங்க அண்ணாச்சி சாப்பிட வாங்க. வாழ போகும் ஜோடியத்தான் வாழ்த்துட்டு போங்க. இஸ்லாமிய கல்யாணம் தான் ஜோரு ஜோரு. புதுசா இணைஞ்சிருக்கும் தம்பதிகளை பாரு பாரு. இஸ்லாமிய கல்யாணம் தான் ஜோரு ஜோரு. புதுசா இணைஞ்சிருக்கும் தம்பதிகளை பாரு பாரு. ராவுத்தரு வீட்டுல வலிமா விருந்துல பிரியாணி நல்லா இருக்கு. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதா, சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. பசித்திருப்பதை, தாகித்திருப்பதை, தனித்திருப்பதை ஏனைய சமயங்கள் தவம் என்று சொல்கிறது. இஸ்லாம் அவற்றை தவம் என காணாமல் மாற்றத்திற்கான முன்முயற்சியாக காண்கிறது. அதுவே ரமலானின் அடிப்படை. இதோ ரமலான் மாதம் தந்திருக்கும் சிறப்புகளை பற்றி ஈரோடு அல்லமின் மெட்ரிக் பள்ளி மாணவி ஆயிஷா அஸ்ராத் தரும் கவிதை ஒன்று கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அல்லமின் பள்ளி 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. என் பெயர் ஆயிஷா அஸ்ரா. நான் இன்று ரம்ஜான் மாதத்தின் ஒரு தலைப்பில் கவிதை கூற வந்துள்ளேன். 1000 மாதங்களின் அர்த்தத்தை தாண்டி இறைவன் இறக்கி வைத்த அற்புதமான பரிசு ரம்ஜான். காலம் தன் ஓசையை மெதுவாக்கி மனிதன் தன் உள்ளத்தை இறைவனிடம் ஒப்படைக்கும் மாதம். ஷைத்தான்களின் சக்தி சங்கிலிகளில் கட்டப்பட்டு நல்ல எண்ணங்கள் சுதந்திரமாக சுவாசிக்கும் காலம். சொர்க்கத்தின் வாசல்கள் ஒளியோடு விரிந்து திறக்கப்படுகின்றன, வா என்று அழைக்கும் கருணையின் குரலாக. நரகத்தின் வாசல்களோ அருளால் மெதுவாய் மூடப்படுகின்றன, திரும்ப வா என்று இறைவனின் எச்சரிக்கையாக. நோன்பு ஒரு தவம் அல்ல, அது ஒரு மாற்றம். பசியின் வழியாக பொறுமை கற்றுக்கொள்ளும் பாடம். தாகத்தின் வழியாக ஏழைகளின் வழியை உள்ளத்தால் உணரும் உண்மை. ஒரு துளி தண்ணீரின் மதிப்பு, ஒரு துளி உணவின் அருமை, ஒரு நாளின் பெருமை, ஒரு வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய சக்தி பெறும் நாள். தக்வா எனும் ஒளி உள்ளத்தின் இருட்டை அகற்றுகிறது. நோக்கம் தூய்மை அடைகின்றது, நாவோ சுத்தமடைகின்றது. கண்கள் பாவத்தை பயந்து தாழ்கின்றன. இரவு வந்து சேரும்போது கைகளை உயர்த்தும் அடிமைகளின் கண்ணீர்களால் வானமே நனைகின்றது. ஒவ்வொரு துவாவும் வானத்தின் கதவுகளை தட்ட கருணை மலையாக இறங்குகின்றது.
அந்த ஒரு நாள் லைலத்துல் கத்ர். 1000 மாதங்களின் நன்மை அடங்கிய ஒரே ஒரு நிமிடம், ஒரு வாழ்நாள் பயணம். ரம்ஜான் என்பது ஒரு மாதம் அல்ல, அது ஒரு மனிதனை மனிதனாக்கும் பயணம். பாவங்களை கழுவி மனதை புதுப்பித்து இறைவனிடம் நெருங்கச் செய்யும் பேரருள் நிறைந்த பருவம். இந்த ரம்ஜான் நம் வாழ்க்கையின் ஒரு தொடக்கமாகட்டும். நோன்பு முடிந்தாலும் நம்பிக்கை தொடரட்டும், தக்வா நிலைத்திருக்கட்டும், இறைவனின் கருணை என்றென்றும் நம்மோடே இருக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குடும்ப சிக்கல்களுக்குரிய விவகாரங்களை சபைகளில் பேசும்போது பெரும்பாலும் ஒரு செய்தி புலப்படும். விவாகரத்திற்காக வந்து நிற்கும் குடும்பங்களில் பெரும்பாலானவை பிரச்சனைக்குரிய குடும்பங்களாகவே இருக்காது. கிடைத்ததை கொண்டு திருத்திக் கொள்ளும் மனநிலை இல்லாததே முதன்மை காரணம். இறைவன் யாருக்கு எதை நாடுகிறானோ அந்த நாட்டத்தை கொண்டு இறைவன் தந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். கிடைத்ததை கொண்டு நிறைவடையும் மனப்பான்மையை பெருக்கிக் கொள்ள வேண்டும். உண்மையில் மிகச்சிறந்த மனைவி கிடைத்திருப்பாள். கணவனுக்கு அந்த மனைவியின் பால் போதுமான ஈடுபாடு இருந்திருக்காது. மிகச்சிறந்த கணவன் கிடைத்திருப்பான். அந்த கணவனை கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழும் அமைப்பை அந்த பெண் ஏற்படுத்தியிருக்க மாட்டாள். இவை இரண்டும் அமைய பெற்றால் நல்ல குடும்பச் சூழல் அவர்களுக்கு இல்லாமல் போயிருக்கும். அழகான குடும்பச் சூழல் அமைந்திருக்கும். தனக்குள் இருக்கும் ஈகோ விவகாரங்கள் குடும்ப உறவுகள் சார்ந்த சிக்கல்களை ஏற்படுத்தும். ஒட்டுமொத்தத்தில் இறைவன் தந்தனவற்றை கொண்டு நிறைவாக வாழத் தெரியாவிட்டால் வாழ்க்கை நரகமாகி போகும். இதைத்தான் சூரத்துல் சபா நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் சூறாக்கள் தரும் கருத்தும் வாழ்வியலும் தொடரை வழங்கி வரும் உளவியல் ஆலோசகர் பானு அப்துல்லா அவர்கள் இன்று சூரத்துல் சபா குறித்து கருத்துரை வழங்குகிறார். இசை முரசு இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூறாக்கள் சொல்லும் சிந்தனையும் வாழ்வியலும் இந்த பகுதியில் ஜுஸு 22வது ஜுஸில் இருக்கிற சூரா சபா பற்றி பார்ப்போமா? சூரா சபா இது எனக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு சூறாக்களில் இதுவும் ஒன்று. சூரா சபா மனுஷங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நன்மைகளையும் அந்த நன்மைகளுக்கு மனுஷங்க காட்டின அணுகுமுறையும் பற்றி பேசுகிற ஒரு முக்கியமான சூறா. இந்த சூறால அல்லாஹ் 2 முக்கியமான விஷயங்களை சொல்கிறான். ஒன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள்கள், அதே மாதிரி சபா மக்களுடைய செழிப்பும் அவங்க செஞ்ச நன்றி மறுப்பும். இந்த சூறா ஒரு உண்மையான தெளிவான ஒரு விஷயத்தை காட்டுது. அல்லாஹ் கொடுத்த அருளை சரியா பயன்படுத்தினா நம்ம உயர்வா இருக்கலாம். மறுத்தோன்னு சொன்னா மறந்தோன்னு சொன்னா அது அழிவுல தான் போய் முடியும். இந்த சூறாவோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தா அல்லாஹ் அருளுக்கு நன்றி செலுத்துறத அதை முக்கியத்துவத்தை தான் நினைவூட்டுது. உலக செல்வமும் சக்தியும் நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறதையும் உணர்த்துது. உண்மையை மறுக்கிற மக்களோட முடிவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் இந்த சூறால எடுத்துக்காட்டுது. மனுஷன் தனக்கு வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய வழியில பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நினைவூட்டுற ஒரு அழகான ஒரு சூறா தான் சூரா சபா. மலைகளும் பறவைகளும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கூட சேர்ந்து தஸ்பீஹ் செஞ்சது. இரும்பு அவங்களுக்கு மென்மையாக்கப்பட்டது. அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு காற்றை கட்டுப்படுத்துற அதிகாரம், ஜின்கள் எல்லாம் அவருக்காக வேலை செஞ்சது. இது எல்லாமே இந்த சூறால நமக்கு தெரியப்படுத்தும். இது எல்லாமே, இந்த சக்தி எல்லாமே அகங்காரத்திற்காக கிடையாது. அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த அந்த 2 நபிகளுமே, எல்லா நபிமார்களுமே அதுக்கு தான் பயன்படுத்தினாங்க. சபா மக்கள் ரொம்ப செழிப்பானவங்களா இருந்தாங்க. வளமான தோட்டம், பாதுகாப்பான வாழ்க்கை, அல்லாஹ் கொடுத்த நிறைய நன்மை. ஆனா அவங்க நன்றி மறந்தாங்க. அதோட விளைவு தான் பெரிய அணை உடைஞ்சதா இருக்கட்டும், செழிப்பு அழிஞ்சதா இருக்கட்டும், அவங்களோட நிலமெல்லாம் காடா மாறினதா இருக்கட்டும். இது நமக்கெல்லாம் பெரிய பாடம். நன்றி இல்லாத சமூகம் நீண்ட காலம் நிலைக்காது. அதே மாதிரி உலக செல்வத்தோட மாயையை பற்றியும் இந்த சூறால சொல்லப்பட்டிருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க பணம் இருந்தாதான் உயர்வு, அதிகாரம் இருந்தாதான் நமக்கு பாதுகாப்பு. ஆனா அல்லாஹ் தெளிவா சொல்லியிருப்பான், உங்க செல்வமும் குழந்தைகளும் அல்லாஹுக்கு அருகில் கொண்டு எப்போதுமே போவாது. அது
அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு நல்ல செயல் செய்கிறவங்க தான் உயர்வடைவாங்க அப்படிங்கிறத இந்த சூறா தெளிவுபடுத்தும். அதே மாதிரி ஷைத்தானுடைய ஏமாற்றம், அதாவது இந்த சூறால மனுஷன் எவ்வாறு வழி தவறான் அப்படிங்கிறதையும் விளக்கும். உலக ஆசையில மூழ்க செஞ்சு உண்மையை மறக்க செஞ்சு கடைசியா ஷைத்தான் என்ன சொல்லுவான்னு பார்த்தா, நான் உங்களை கட்டாயப்படுத்தலை, நீங்க தான் என்னை பின்பற்றினீங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதனால நம்ம சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து ஷைத்தானுடைய வழிகள்ல இருந்தும் ஏமாற்றங்கள்ல இருந்தும் நம்ம விடுபடுறதுக்கு அல்லாட்டே பாதுகாப்பு தேடுறதுக்கு மிகச்சிறந்த சூறாவை நான் இதை பார்க்குறேன். அல்லாஹ் கொடுத்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். செல்வமும் அதிகாரமும் நிரந்தரம் கிடையாது. உண்மையை மறுக்கிறது அழிவைத்தான் தரும். மனுஷன் தன்னோட செயல்களுக்கு தான் பொறுப்பாக இருக்கிறான். ஸோ இந்த சூறா இது எல்லாமே நமக்கு ஜாபகம் காட்டுது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444856770. பல லட்சம் மதிப்புடைய ஒரு இல்லத்தின் திறவுகோல் நம் கைகளில் கிடைத்துவிட்டால் அதன் மகிழ்ச்சியை சொல்ல வார்த்தைகளை தேடுவோம். ஒரு முஹல்லா நிர்வாகத்தின் அலுவலக பொறுப்பும் அந்த அலுவலகத்தின் திறவுகோலும் நம் கையில் வந்து சேர்ந்து விட்டால் அதன் மகிழ்ச்சியை எண்ணி பார்ப்பதற்கு மனம் போதாது. சின்ன சின்ன சந்தோஷமே இப்படி இருக்கிறது என்றால் 14 நூற்றாண்டுகளாக 1400 ஆண்டுகளாக புனித மெக்காவான கௌபாவின் இறையாலய திறவுகோல் ஒரு குடும்பத்தின் பொறுப்பில் இருக்கிறது என்றால் அந்த குடும்பத்தாருக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! இறைவன் வழங்கியிருக்கும் மிகப்பெரிய பாக்கியம். இதோ அந்த அறிய வேண்டிய அரிய தகவலை தருகிறார் எழுத்தாளர் குளச்சல் ஆசீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் நாம் இன்று பார்க்க இருப்பது கஅபத்துல்லாவின் திறவுகோல் பராமரிக்கும் குடும்பம் குறித்து. உலக முஸ்லிம்களுக்கு இறைவன் கட்டாயமாக்கியுள்ள 5 கடமைகளில் இறுதி கடமை ஹஜ். வசதி உள்ளவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் தங்களில் ஆயுளில் ஒரு முறை மக்கா, மதினா புனித நகரங்களை தரிசிப்பதும் அங்கே தவாப் செய்வது, ஹஜ்ஜினுடைய கர்மங்களை நிறைவேற்றுவது கட்டாயமாக கடமைகளில் ஒன்று. இது வசதியும் வாய்ப்பும் உள்ளவர்களுக்கு மட்டுமே இவை கட்டாயம். சமீப காலங்களில் போக்குவரத்து செலவுகள், ஹஜ்ஜினுடைய பயண செலவுகள் மிக அதிகமாக இருக்கின்ற காரணங்களால் அந்த மக்கா, மதீனா இறை இல்லங்களை தரிசிப்பதற்காக அங்கே வாழ்க்கையில் ஒரு முறையேனும் அந்த கஅபாவை தவாஃப் செய்வதை நோக்கமாக கொண்டு சமீப காலங்களில் மிக குறைந்த 15 நாட்கள் உம்ரா செல்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் ஹஜ்ஜி சீசனுக்கு மட்டும் சுமார் 20 லட்சம் பேர் குழுமக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டு முழுவதும் பல கோடி பேர் மக்கா, மதினாவிற்கு சென்று வருகின்றனர். அந்த உலகின் முழுவதும் உள்ள முஸ்லிம்களுக்கு தொழுகைக்கான கிப்லாவாக அறியக்கூடிய அந்த மக்காவின் புனித கஅபா ஆலயம் சவுதி அரேபியா மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில், மக்கா மதீனாவினுடைய முழு நிர்வாகமும் சவுதி அரேபியா மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில், சவுதி அரேபியா அரசாங்கத்தின் ஆளுகையின் கீழ் இருந்தாலும் அந்த கஅபாவினுடைய திறவுகோல் கடந்த 14 நூற்றாண்டுகளுக்கு மேலாக சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்தின் பொறுப்பில் அது
பராமரிக்கப்படுகிறது. அந்த 14 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஒரே ஒரு கோத்திரம், நபிகள் நாயகத்தின் காலத்தில் வாழ்ந்த ஒரு கோத்திரத்தினுடைய வழித்தோன்றல்கள் அந்த கஅபாலயத்தினுடைய திறவுகோலை இன்று வரை பராமரித்து வருகிறார்கள். அது அவர்களுடைய பாதுகாப்பில் தான் இருக்கிறது. அந்த குடும்பம் சவுதி அரேபியாவில் அவர்களை அந்த அரசாங்கமும் அந்த குடும்பத்துடன் அந்த சாவியை ஒப்படைத்து, நபிகள் நாயகம் காலத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த சாவியை இதுவரை சவுதி அரேபியா அரசாங்கம் கூட அந்த சாவியை அவர்களிடமிருந்து கேட்டு பெறாத ஒரு சட்டத்திட்டம் இன்று வரை பராமரிக்கப்படுகிறது. அது ஏன் அந்த குடும்பத்துடன் அந்த சாவி அந்த சவுதி கஅபாவினுடைய திறவுகோல் சென்றது என்பது கூட இஸ்லாமிய வாழ்வியலில், இஸ்லாமிய வரலாற்றில் படிப்பினை தரக்கூடிய ஒரு விஷயம். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டில் மக்கா வெற்றிக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி புன்னகையுடன் தனது படை பரிவாரங்களோடு அந்த மக்கா முகர்ரமாவின் ஹரம் ஷரீஃபுக்குள் நுழைகிறார்கள். நபிகளார் அங்கே வருவதை அறிந்து கஅபாவை பூட்டிவிட்டு அதன் அதுவரை இருந்த காப்பாளர் ஷைபா பரம்பரையைச் சேர்ந்த உத்மான் இப்னு தல்ஹா அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார். ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவரது தோழர்களும் அங்கே வந்தபோது கஅபாவினுடைய வாசல் பூட்டப்பட்டிருந்தது. அவர் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அந்த சைபா குடும்பத்திடம் சென்று அந்த கஅபாவினுடைய சாவியை வாங்கி வாருங்கள், ரசூலுல்லாஹ் தொழ வேண்டியுள்ளது என்று கூறிய போது அவர்கள் அதை தர மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடமிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவில் தொழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த திறவுகோலை அவர்களிடமிருந்து பறித்து கொண்டு வந்து கஅபத்துல்லாவை திறந்து இறைவனுக்கு நன்றி கூறி ரசூலுல்லாஹ் 2 ரக்அத்துகள் தொழுத போது கஅபாவை பூட்டி சாவியை உதுமான் இப்னு தல்ஹாவிடமே ஒப்படைக்க ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள். ஆனால் நபிகளாரின் பெரிய தகப்பனார் அப்பாஸ் அல் முத்தலிப் அவர்கள் கஅபாவின் சாவியை நாமே வைத்துக் கொள்வோம் என்று கூறுகிறார். இதுவரை அவர்கள் வைத்திருந்தார்கள் அல்லவா, இப்பொழுது நாம் மக்காவை வெற்றி கொண்டு விட்டோம் அல்லவா, அதனால் கஅபத்துல்லாவுக்கு வரும் பரம்பரை யாத்ரீகர்களுக்கு நமது கையில் இந்த திறவுகோல் இருந்தால் நாமே அதனை தொடர்ந்து திறக்கவும் தொழுகைக்காக வருபவர்களுக்கு வசதிகளை செய்து கொடுக்கலாம் என்று அந்த நபிகளாரின் பெரிய தந்தை அப்பாஸ் அல் அப்துல் முத்தலிப் அவர்கள் கஅபாவின் சாவியை வைத்துக் கொள்வோம் என்று கூறுகிறார். இந்த சூழ்நிலையில்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக வந்து நபிகளாருக்கு ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். அது அன்-நிசாவின் 58வது வசனம். நம்பி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றின் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் என்றும், மனிதர்களிடையே தீர்ப்பு கூறினால் நியாயமாகவே நீங்கள் தீர்ப்பு கூறுதல் வேண்டும் என்றும் உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இதில் மிகவும் சிறந்த உபதேசம் செய்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவனவாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்னும் வசனம் நபிகளாரைக்கு இந்த விஷயத்தில் நபிகளாருடைய நீதமான போக்கை கண்டித்து இறங்கியதாகவே உணர்ந்த நபிகள் நாயகம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டிவிட்டு உடனடியாக உதுமான் இப்னு தல்ஹாவிடம் மீண்டும் சாவியை ஒப்படைத்து தமது செயலுக்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். அவ்வாறே இந்த நபிகளார் பெருங்கூட்டத்தோடு வந்து கஅபாவை திறந்து தொழுகையையும் தொடங்கிய பிறகும் இந்த திறவுகோலை தங்களிடம் கொண்டு ஒப்படைத்ததை பார்த்து ஆச்சரியமடைந்த தல்ஹா கேட்கிறார், யா அலி,
என்னிடமிருந்து பறித்து கொண்டு போனீர், பிறகு கொண்டு வந்து ஒப்படைக்கின்றீர் என்ற போது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு வரலப்பட்ட வசனத்தை அலி அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். இதனை கேட்டு மனம் திருந்தியவராக ரசூலுல்லாஹ் அவர்களை காண ஓடி வந்த தல்ஹா அவர்கள் நபி அவர்களின் நேர்மையை கண்டு வியப்படைந்து அந்த இடத்திலேயே இஸ்லாத்தை தழுவியது வரலாறு. அந்த இப்னு தல்ஹா பிற்காலத்தில் நபிகளாருக்கு மிகவும் பிரியப்பட்ட சஹாபிகளில் ஒருவராக விளங்கினார் என்பது கூட இஸ்லாமிய வரலாற்றில் பதியப்பட்ட சான்றுகளில் ஒன்று. அந்த திறவுகோலை மீண்டும் உதுமான் இப்னு தல்ஹாவிடம் ஒப்படைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தல்ஹாவே, மர்மை நாள் வரையிலும் இந்த புனிதமிகு கஅபத்துல்லாவின் சாவியும் அந்த கஅபத்துல்லாவை பராமரிக்கக்கூடிய பொறுப்புகளும் உமது குடும்பத்தாரிடமே இருக்கும். தங்களிடமிருந்து இந்த திறவுகோலை பிடுங்குபவன் நேர்ம அற்றவனும் துரோகியும் ஆவான் என்று கூறினார்கள். இது அந்த காலத்தில் நபிகளார் வாழ்ந்த காலத்தில் மக்காவில் வாழ்ந்த பல்வேறு கோத்திரங்களில் முக்கியமான பனி சைபா கோத்திரத்தாருக்கு கிடைத்த ஒரு வெற்றி. அந்த திறவுகோலுக்கான வரலாறு, இந்த சைபா கோத்திரம் திறவுகோலை வைத்திருப்பதற்கான சுருக்கமான வரலாறும் இதுதான். அந்த திறவுகோல் ஆண்டுக்கு 2 முறை மிகுந்த பாதுகாப்புடன் அங்கே கொண்டு வரப்பட்டு அவர்களுடைய குடும்பத்தினுடைய முன்னிலையில் சவுதி அரேபியா அரசாங்கத்தினுடைய உயர் அதிகாரிகளால் துறக்கப்பட்டு அந்த கிஸ்வா என்று சொல்லக்கூடிய கருப்பு திரை மாற்றப்படும். அது அந்த சைபா கோத்திரத்திற்கு அனைத்து உதவிகளும் சவுதி அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வருகிறது. அவர்கள் கஅபாவினுடைய சாவியை பராமரிக்கப்படிய குடும்பத்தாரானதால் சவுதி அரசாங்கம் அவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பும் வழங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அஸ்ஸலாமு அலைக்கும். மெகா டிஜிட்டல் ஃப்ளெக்ஸ் அண்ட் பேனர், அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃப்ளெக்ஸ் அண்ட் பேனர், திருமண விளம்பரம், ஓர்டிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃப்ளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃப்ளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 94000746. நாம் நோற்ற நோன்புகளின் பயன்கள் நம் வாழ்நாள் முழுக்க நமக்கு பயனாக கிடைக்க வேண்டும். நம்முடைய நோன்புகளும் நோன்பு காலத்து செய்த அமல்களும் அமலின்பால் கிடைத்த நன்மைகளும் நம் பலன் கணக்கில் இணைய வேண்டும். நோன்புகளை பாழாக்கும், நோன்புகளின் பயனை கடுக்கும் சில காரியங்களை நாம் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. இதோ நோன்பின் பலனை கடுக்கும் காரியங்கள் என்னும் தலைப்பில் உரை வழங்க தூத்துக்குடி 6ஆம் பண்ணை இஸ்ஸத்துல் ஹைராத் மதரசா மாணவி ருமைசா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நோமின் பலனை கெடுக்கும் காரியங்கள் பொய் சொல்வது, புறம் பேசுவது, கோல் சொல்வது, இட்டு கட்டுவது, பொய் சாட்சி சொல்வது, பிறரை திட்டுவது, வீணான காரியங்களில் ஈடுபடுவது. உதாரணமாக டிவி பார்ப்பது, சினிமா பார்ப்பது, சினிமா பாட்டு பாடுவது. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது உள்ள இளம் பெண்களில் பெரும்பாலானோருக்கு இரத்த அளவீட்டு குறைபாடு பிரச்சனை இருக்கிறது. ஏதேனும் ஒரு மருத்துவ தேவைக்காக பரிசோதித்து பார்த்தால்தான் இரத்த அளவீடு 8 பாயிண்ட் இருக்க வேண்டியது 6, 5, 4 என்ற அளவீட்டில் இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிகிறார்கள். இரத்தம் உற்பத்தியாகி சமன் செய்ய வேண்டுமென்றால் அதிகம் விலை கொண்ட பொருட்களை சாப்பிட்டு மெனக்கெட வேண்டுமோ என்று எண்ணலாம். எல்லா காலங்களிலும் சீசனாக இருக்கும் மாதுளை நாளுக்கு 1 சாப்பிட்டால் இரத்த சமநிலை மட்டுமல்ல, ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். இதோ நாளுக்கு 1 மாதுளை சாப்பிட்டால் கிடைக்கும் பயன் பற்றி பேசுகிறார் புதுக்கோட்டை
பொதிகை சித்த மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் பெனசீர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் மருத்துவர் பெனசீர். தினமும் ஒரு மாதுளை சாப்பிட்றதுனால என்ன பலன், என்ன பயன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பல மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு பழம். எப்படி சாப்பிடலாம்? டெய்லி ஒரு மாதுளம் பழத்தை காலையில ஒரு பழம் பிரிச்சு சிறிய பழமா இருந்ததுன்னா ஒருத்தர் ஒன்று எடுத்துக்கிறது நல்லது. இல்லை ஒரு குடும்பத்துல உள்ளவங்க அனைவருக்கும் ஒரு பெரிய பழமா இருந்ததுன்னா அதை உதிர்த்து ஒரு கப்பில் வச்சுட்டு எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம். அப்போ உங்களுக்கு வந்து எப்படின்னா டெய்லி அதை சாப்பிட்ற மாதிரி ரெகுலர் ஆயிரும். ஒரு பழத்தை ஃபுல்லா சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு சாப்பிடுவீங்க, ஒரு 2 நாளைக்கு 4 நாளைக்கு அது தொடர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை விட்டுருவீங்க. அது பிடிக்கல, அது அதை பத்தினது வேற வேலைகள் சில காரணங்களால தொடர்ந்து செய்ய மாட்டீங்க. இப்போ கம்பல்சரி ஒரு எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லல, ஒரு பழமோ 2 பழமோ அதை உதிர்த்து வச்சிருவோம். அதை உதிர்த்து வச்சிட்டிங்கன்னா அதை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவு அன்றாட உணவுல, காலை உணவுல எடுத்து ஒரு 2 ஸ்பூன் ஃபர்ஸ்ட் போகையில என்ன ஆயிடும், நமக்கு அதனுடைய நிறைய சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதை தொடர்ந்து செய்தால் ரொம்ப நல்லது. இல்ல தனிப்பட்ட முறையில இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவங்க, ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, அந்த மாதுளம் பழம் ஒரு பழத்தை பிரிச்சு மிக்சியில போட்டு அதோட 2 தேங்காய் சில்லு இல்லைன்னா தேங்காய் துருவல் இருந்தாலும் கூட ஒரு 2-3 ஸ்பூன் அதுல போட்டு, உலர் திராட்சை, கிஸ்மிஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைசின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதுல கருப்பு திராட்சை, உலர் திராட்சை ரொம்ப நல்லது. இல்லை சாதாரணமா ஒரு மாதிரி லைட் ப்ரௌனிஷா இருக்குங்க, எதுவாக இருந்தாலும் ஓகே. கிரீன் நிறைய வெரைட்டிஸ்ல அது இருக்கு. எது அவைலபிளோ உங்க வீட்டுல இருக்கோ அதுல ஒரு 10லேருந்து ஒரு 15 உலர் திராட்சை அதுல போட்டு, இது 3ஐயும் நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி அதுல எந்த சுவையூட்டி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த உலர் திராட்சையில இருக்கிற இனிப்பும் போதும், அதே சமயத்துல மாதுளோடைய இனிப்பு சுவை, அது மட்டும் இல்லாம தேங்காயில இருக்கக்கூடிய நன்மைகளும் இனிப்பு சுவையும் போதுமானது. கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் திக்கா ஒரு 100, 120, 150 ml இருந்தா போதும். ஏன்னா ரொம்ப ஒரு கிளாஸ்லாம் போட்டு அடிச்சு குடிச்சுக்கிட்டு நம்மளால முடியாது. ரெகுலரா செய்யணும். ஆனா இதை தொடர்ந்து செய்து வந்தால் நிறைய பலன்கள் கிடைக்கும். ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறது, அது மட்டும் இல்லாம செரிமான பிரச்சனை, சரும பாதுகாப்பு, இன்னும் நிறைய ஒண்ணு. அது மட்டும் இல்லாம நல்ல மெமரி, ஞாபக சக்தி, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாதுளம் பழத்துல இருக்கிறதை விட நீங்கள் சேர்க்கக்கூடிய அந்த தேங்காய் அதில் நிறைய பலன்கள் இருக்கு. அதோட அந்த உலர்ந்த திராட்சையினுடைய பலன்களும் நிறைய. இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையா செய்து இதை ஒரு பானமா நம்ம குடிக்கையில நிறைய பலன் கிடைக்கும். தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்களும் ஆரோக்கியமும் அற்புதமாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று இஸ்லாமிய பெண் எழுத்தாளர்களின் படைப்பு பங்களிப்பு உண்மையில் இலக்கிய உலகத்தில் மிகப்பெரிய செழிப்பையும் செழுமையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நிறைய பெண் படைப்பாளர்கள் தங்கள் உள்ள கிடக்கையை மனம் விட்டு பேசுவதற்கு, ஆண் சமூகத்தில் எடுத்துரைப்பதற்கு, தங்களின் விருப்பத்தை வெளிப்படையாக பேசுவதற்கு, உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு என்று எல்லா களத்திற்கும் அவர்களின் எழுத்து பயன்பெறுகிறது. இந்த எழுத்து புரட்சிக்கெல்லாம் விதையாக அமைந்தது முதல் இஸ்லாமிய பெண் படைப்பாளரின் வருகை. இதோ சித்தி ஜுனைதா பேகம் பற்றி பேசுகிறார் ஆசிரியர் ஃபாமிலா பேகம், நாகர்கோயில் அவர்கள். இசைமுரசு நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கம். மாஸ்டர் ஃபாமிலா பேகம், நாகர்கோவில்.
இஸ்லாம் காட்டும் முஸ்லிம் புரட்சி பெண் எழுத்தாளர் சித்தி ஜுனைதா. இவர்கள் இந்த உலகத்தில் 81 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். இவர்களது திருமணம் 12 வயதில். 4 ஆண்டுதான் இவர்களுடைய திருமண வாழ்க்கை நீடித்தது. அவர்களது வாழ்க்கையில் 4 குழந்தைகள். 17 வயதில் விதவையானாள். 3ஆம் வகுப்பு வரை படித்தவள் தாருல் இஸ்லாம் என்ற இதழை படித்து செந்தமிழை கற்றுக்கொண்டாள். திருமணத்திற்கு பிறகு 16ஆம் வயதில் எழுதவும் தொடங்கினாள். எண்ணற்ற சிறுகதைகளும் பெருங்கதைகளும் எழுதினாள். இவர்களது முதல் சிறுகதை முஸ்லிம் பெண்கள் உரிமைக்கு போராடிய தாவூத் சாவுக்கு அனுப்பி வைத்தாள். ஒரு பெண் எழுதிய சிறுகதை தாவூத் சாவுக்கு ஆச்சரியமும் ஆனந்தமும் அளித்தது. முஸ்லிம் பெண்கள் கூட கதை எழுத தொடங்கிவிட்டார்கள் என்று பெருமிதத்தோடு சிரித்தார்கள். சித்தி ஜுனைதா எழுதிய நூல் காதலா கடமையா, குலத்தோண்டல் நாவல், மகிழம்பூ நாவல், இஸ்லாமும் பெண்களும் கட்டுரை தொகுப்பு, மலைநாட்டு மன்னன் தொடர்கதை, ஹலீமா அல்லது கற்பின் மாண்பு, திரு நாகூர் அண்ணலின் திவ்ய மாண்பு வாழ்க்கை வரலாறு, காஜா ஹசன் பஸ்ரி முஸ்லிம் மக்களின் வரலாறு, ஊவேசா சித்தி ஜுனைதா பேகத்தின் நாவலுக்கு எழுதிய முன்னுரை எழுத்துலக வாழ்க்கைக்கு கிடைத்த பெரும் அங்கீகாரம், ஜாதி வேறுபாடுகளை கடுமையாக எதிர்த்ததோடு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையில் நம்பிக்கை உடையவராக இருந்தார். தன் படைப்பின் மூலம் தனக்கென முத்திரை பதித்தவர். தன்னை பன்னூல் ஆசிரியர் என குறிப்பிடுவதில் பெருமை கொண்டவள். காதலா கடமையா என்ற அபிநய கதையை பார்த்தபோது எனக்கு மிக்க மகிழ்ச்சியும் வியப்பும் உண்டாயின. முகமதியர்களுக்குள்ளும் தமிழ் நூல்களை பயனிட்டுள்ள பெண் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இப்புத்தகம் நன்கு விளக்குகிறது. இதன் நடை யாவரும் படித்தறிந்து மகிழும்படி அமைந்தது. கதைப்போக்கு நன்றாக உள்ளது. இடையிடையே பழைய நூல்களிலிருந்து மேற்கோள்கள் கொடுத்திருந்தது. இந்நூலை எழுதியவருக்கு தமிழ் இலக்கிய நூல்களில் நல்ல பயிற்சி உண்டு என்பதை தெளிவாக காட்டுகிறது. இஸ்லாமிய சமூகத்தின் முற்போக்குத்தனமான புரட்சிகரமான சிந்தனையை படரவிட்ட சித்தி ஜுனைதாவின் இலக்கிய பங்களிப்பு அவர் வாழ்ந்த காலத்திலேயே மறுக்கப்பட்டது. மாபெரும் துயரம். இலக்கிய சூழலில் இப்படி எத்தனையோ படைப்பாளிகளின் வரலாற்றில் மறுக்கப்பட்ட சோகம் நிகழ்ந்திருக்கிறது. சித்தி ஜுனைதாவும் அந்த பட்டியலில் இடம்பெற்றவர்கள் ஒருவர். இஸ்லாமிய சமூகத்தில் பெண் எழுத்தாளரும் பெண்ணியத்தின் முற்போக்கு கருத்தை முன்வைத்தவருமான அவரது நூற்றாண்டை கொண்டாட வேண்டிய ஒன்று. இது சமூகத்தின் கடமை மட்டுமல்லாது ஒவ்வொரு படைப்பாளனின் கடமையும் கூட. கொண்டாடுவோம் சித்தி ஜுனைதாவின் எழுத்துலக பணியே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. ஹஜ் உம்ரா பயணத்திற்கு செல்பவர்களை அதன் அமீர்களாக பொறுப்பேற்று செல்பவர்கள், வழிகாட்டிகள் இஸ்லாமிய வரலாறு நிகழ்ந்த முக்கியமான நகர்ப்பகுதிகளுக்கெல்லாம் அழைத்துச் செல்வார்கள். அங்கிருக்கும் ஒவ்வொரு சிறப்புகளையும் எடுத்துச் சொல்வார்கள். அப்படி பட்டியலிடும்போது இரத்த துளிகளால் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக தாயிஃப் நகரத்து வீதி அமைந்திருக்கும். இறைவனின் வேதத்தை தந்ததற்காக, சத்திய வார்த்தைகளை சொன்னதற்காக, பெருமானார் அடைந்த சொல்லொன்னா துயரத்தின் துயர் நிறைந்த வரலாற்று பக்கத்தை கண்ணீர் கதரும் வார்த்தைகளால் குரலெடுத்து பாடியிருப்பார் இசைமுரசு நாகூர் அனீஃபா. இதோ அந்த தாயிஃப் நகரத்து வீதியிலே பாடலை தர தக்கலை இஸ்லாமிய மாதிரி தொடக்கப்பள்ளி மாணவர் முகமது ஃபைசி அவர்கள்.
Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. K. Muhammad Faisi, 5th Standard, IMS Nursery and Primary School, Takkalai. தாயிஃப் நகரத்து வீதியிலே எங்கள் தாஹா ரசூல் நபி நடக்கையிலே, தாயிஃப் நகரத்து வீதியிலே எங்கள் தாஹா ரசூல் நபி நடக்கையிலே, பாவிகள் செய்த கொடுமையினை எண்ணி பார்த்தால் நெஞ்சம் துடிக்குதம்மா, கண்கள் கண்ணீரை வடிக்குதம்மா, கண்கள் கண்ணீரை வடிக்குதம்மா. கல்லால் சில பேர் அடித்தார்கள், கல்லால் சில பேர் அடித்தார்கள், கடும் சொல்லால் பல பேர் வதைத்தார்கள், கல்லால் சில பேர் அடித்தார்கள், கடும் சொல்லால் பல பேர் வதைத்தார்கள். எல்லா துயரத்தையும் சகித்தார் நபி அல்லாஹ் ஒருவன் என்றே உரைத்தார். தாயிஃப் நகரத்து வீதியிலே எங்கள் தாஹா ரசூல் நபி நடக்கையிலே, தாயிஃப் நகரத்து வீதியிலே எங்கள் தாஹா ரசூல் நபி நடக்கையிலே. இறைவன் பெண்களுக்கே தனித்துவமாக கொடுத்த ஒரு பேரதிசயம் கருப்பை. அந்த கருப்பையில் குழந்தை பற்றி கொண்ட அடுத்த சில நாட்களில் அந்த தாய்க்கு ஏற்பட்டிருக்கும் மசக்கை, அதை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பெண்ணும் அடையும் போராட்டம் ஒரு நாளும் ஆண் வாழ்நாளில் அனுபவித்திடாத போராட்டம். அதை ஒருபோதும் ஒரு பெண் தன்னுடைய உணர்வுபூர்வமாக ஆணுக்கு உணர்த்திவிட முடியாது. அப்படியான உணர்வு நிறைந்த போராட்டத்தில் சிலர் மிக லேசாக கடந்து விடுவார்கள். சிலருக்கு அந்த பாக்கியம் இல்லை என்றே சொல்லலாம். அது போராட்டமா பாக்கியமா என்றால் மசக்கை நிச்சயமாக ஒரு பாக்கியம். ஏனென்றால் அது தாய்மையின் முதல் கூரை அனுபவிக்க துவங்கும் ஓர் இன்பக்காலம். துயரத்தின் பக்கத்தில் தன் குழந்தைக்காக மசக்கையின் துயருறுகிற ஒரு இன்பத்தை அனுபவிக்கும் ஒரு தாயின் ஒரு அழுகை நிறைந்த மகிழ்ச்சியான கண்ணீர் கதை அது. அந்த பாக்கியத்தை சிலர் மிக கொடூரமாக அனுபவிப்பார்கள். பச்சை தண்ணீர் கூட வன்னீர் தண்ணீர் துளையாமல், வாய் தொழிக்குழி நனையாமல் அவர்களுக்குள் ஏற்படுத்தும் குமட்டல் குடலை பிடுங்கி எறியும் அளவிற்கு மாபெரும் மசக்கையின் துயரமாக மாறிப்போகும். இதை மிக இலேசாக மிகச் சாதாரணமாக கடக்கும் வித்தைகளை நம் முன்னோர்கள் கைக்குள் வைத்திருந்தார்கள். இதோ நன்னிமா வீட்டு திண்ணையில் மசக்கிக்கு மருந்து சொல்கிறார் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசைமுரசு எஃப்எம் இணையமான அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் அது? சல்வா நன்னியா? என்ன இந்த பக்கம் நன்னிம்மா காத்தடிக்குது? தெற்கு தெரு கரவுக மேலே தெரு பக்கம் வர்றதுக்கு ரொம்ப யோசிப்பீங்களே. எங்களெல்லாம் நினைவில் இருக்குதா நன்னிம்மா? என படபடம் வேணி என பேசிய பரிதாவை பார்த்து சன்னமாக புன்னகைத்தவாறு மேலே தெரு தெற்கு தெரு வடக்கு தெரு பள்ளிவாச தெருவில் உள்ள மக்கள்லாம் ஆதத்தோட மக்கதான் பரிதாமா. வயசான நன்னியை பார்க்க துவா கேட்க நீங்கள் தான் ஜீதேவி வரணும். ஆமாம், இந்த ரசூல் புள்ள இருக்காள்ல, அவங்க மக பார்த்து முத்து உண்டா இருக்காலாம். புள்ள நிற்காம ரொம்ப வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்குமா. புள்ள அப்படியே சொல்லலுதான் பாவம். உடம்புல தெம்பே இல்லையாம் பிள்ளைக்கு. ரசூல் ஆள் விட்டு சொல்லியிருந்தா அதே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பிரதாம்மா. சரி 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 நன்னிம்மா, நீங்கள் சொல்கிறதும் சரிதேன். மூத்தா முறியா மக்கக்கிட்ட துவா கேட்க நாங்கள் தான் வரணும். நன்னி நன்னி, நானும் கூட பார்த்து முத்த பார்க்க வரேனே. அடி மசக்க போல் அந்த பிள்ளைக்கு. ரசூலுமா ரசூலுமா அஸ்ஸலாமு அலைக்கும். பார்த்து முத்து எங்கன படுத்துருக்கு? என்னை கூட்டி கொண்டு காட்டு.
பரிதாமாவும் வந்திருக்கா உன் அவளை பார்க்க. ரசூல் பெரியம்மா சல்வா நன்னி பாத்துமத்துக்கு முடியலன்னு சொன்னாவ. மனசே கேட்கலை. வீட்டில் அதை போட்டபடி நன்னி கூட வந்துட்டேன் என கூறிய பரிதாவிடம், நம்ம கண்மணி நாயங்க நோயாளியை பார்த்தா ஆறுதல் சொல்கிறது எம்பூட்டு நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. அல்லா போதுமானவே. வாங்க மக்கா, எல்லாரும் வாங்க. பாத்துமுத்து என சலுவா நன்னி கூப்பிட்டு கொண்டே குப்புறப்படுத்திருந்த பாத்துமுத்துவின் அருகில் செல்ல, பாட்டி சலுவா பாட்டி போக முடியல பாட்டி எனக்கு என ஈனஸ்வரத்தில் குரல் கொடுத்த பாத்துமுத்துவை பார்த்து, ரசூலு தண்ணி ஒரு கோவலையில் அள்ளிட்டு வாமா என கூறியபடி தண்ணி வந்ததும் தண்ணியில் ஊதிவிட்டு தண்ணி தொட்டு பாத்துமுத்துவின் முகத்தை கழுவிவிட்டு அல்ஹம்து சூரா ஆயத்து குர்சி ஊதிவிட்டு, அம்மா ரசூலு நாட்டு மருந்து கடையில் ஆள் பக்கடா பழம் கிடைக்கும், இந்த வாங்கிட்டு வாங்க. இந்த இத்தினி வாயில் வச்சு அப்படியே மெண்டு இந்த சாத்தை அந்த புள்ள இறக்கட்டும். நல்லா உமிழ் நீர் நல்லா வரும். புளிப்பு இந்த கொமட்டலை குறைக்கும் பிள்ளைக்கு. புள்ள தண்ணி சத்து இல்லாமல் என்னண்டோ வறண்டு போயிட்டா. ஆமாம், அந்த உமிழ் நீர் அப்படியே கூட கொஞ்சம் தெம்பு கிடைக்கும். இந்த எலுமிச்சை பழத்தை ஒன்றை நறுக்கி அதில் காவாசி 1 லிட்டர் தண்ணியில் புழிஞ்சு விட்டு இந்த இந்து பூ போட்டு நல்லா கரைச்சி சொட்டா வாயில் இப்படியே விடணும். விட்டாக்கா இந்த வாந்தியும் வராது. ஆனால் சொட்டா உள்ளே போய்கிட்டு கொஞ்சம் தெம்பு இருக்கும் பிள்ளைக்கு. ஆமாம், இந்த வெள்ளை துணியில் விட்டு எலுமிச்சை சாலை புழிஞ்சு அப்படியே அந்த வெள்ளை துணி இந்த தலைமாட்டில் வச்சிரு. அந்த எலுமிச்சை பழ வாசத்துக்கு இந்த கிறக்கம்லாம் கொஞ்சம் தெளியும். ஆமாம், 3 மாதத்தில் இந்த மசக்கை இப்படித்தான் இருக்கும்மா. ஆமாம், நல்லா போதுமானவே. ஆமாம், 1 மாதம் மசக்கை, 2ஆம் மாதம் தலை சுத்து, 3ஆம் மாதம் முகத்தெளிச்சி, 4ஆம் மாதம் உசுர் துடிப்பு, 5ஆம் மாதம் கிறக்கம், 6ஆம் மாதம் பூசண உடம்பு, 7ஆம் மாதம் தெளிவு, 8ஆம் மாதம் தள்ளாட்டம், 9ஆம் மாதம் நிறசூலி, 10ஆம் மாதம் பெத்தெடுத்தா முத்து பிள்ளை பிடித்தேன். அல்லாஹ்தாலா கருப்பையை பொண்ணுக்கு படைச்சி ஒரு உசுறு உருவாக்க வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆமாம், பார்த்து முத்துமா படத்தே கிடக்காம செத்து எந்திரிச்சு இப்படி உட்காந்து சாஞ்சிட்டு இருந்துட்டு புறவு படுங்க. அல்லாஹ் உதவியை கொண்டு முத்து புள்ள பெற்று எடுப்பீக. புள்ள வரம் கேட்டு எத்தனை மக்கள் தவம் கிடக்குதுங்க. அல்லாஹ் கொடுத்த பொக்கிஷம் நோன்பு நேரத்தில். ஆமாம் என கூறியபடி சலாமு அலைக்கும் என சலாத்தையும் கூறி கிளம்பி போன சல்வா நன்னியிடம், நன்னி என் மவ 7 வருஷமாக புள்ள பெறாம பார்க்காத வைத்தியம் இல்லை. நீங்கள் துவா செஞ்சு மலை வேம்ப விரலி மஞ்சளோடு அரைச்சி வெறு வகுத்தில் கொடுத்து உப்புலா பற்றிய 3 நாள் போட்டிய. டாக்டர்கிட்டையும் காட்ட சொன்னீங்க, அதுவும் தேன் காட்டணும். அல்லாஹ் உதவியை கொண்டு புள்ள உண்டாயிட்டா. வருதாம்மா, நீனும் துவா செய்யுமா. சல்வா நன்னிக்கு ஊரே துவா செய்யட்டும். நாமளும் அவங்ககிட்ட அம்புட்டு விஷயத்தையும் கற்றுக்கணும். கை பக்குவம்டா சும்மாவா. அடமக்கா, அல்லாவே முழுசாக நம்புறவங்கள அல்லாஹ் கைவிட மாட்டேன். ஆமாம், இந்த சலுவா நன்னிக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, அல்லாஹ்கிட்ட இருக்குது. அல்லாஹ்ட துவா செய்கிறோம், நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். அல்லாவை முழுசாக நம்புங்க எல்லாரும் மக்கா. சலுவா நன்னி பெருசு இல்லை, அல்லாதே பெருசு. நம்மளுக்கு அல்லாஹ் துணை இருப்பேன், நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் மக்கா. இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவிதாங்கோடு. மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே விசாலமான வகுப்பறைகள், தொழுகை கூடங்கள், எழில் கொஞ்சும் 2 விளையாட்டு மைதானங்கள், அடிப்படை வசதிகள் அனைத்தும் நேர்த்தியாக அமைய பெற்ற கல்வி நிறுவனம். மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர் மதிப்பெண் பெறுவதுடன் நபிகள் போதித்த நற்குணத்துடன் உங்கள் குழந்தைகள் LKG முதல் +2 வரை கல்வி கற்று பயன்பெற உங்கள் குழந்தைகளை சேர்த்திடுவீர். 4 பாடப்பிரிவுகளில் +1 அட்மிஷன் நடைபெறுகிறது. For admission, contact Islamic Model Metric Higher Secondary School, திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு செல் 6382388242. நாக்குக்கு சுவையாக சாப்பிட்டு பழகிய உப்பு வியாதி உள்ள ஒருவரால் தன் நாவை கட்டுப்படுத்துவது கடினம்.
சர்க்கரை சுவையை சுவைத்து ரசித்து பழகிய ஒருவரால் சர்க்கரை நோய் வந்ததற்கு பிறகும் அதை தவிர்த்து கொள்வது கடினம். தேவையற்ற கெட்ட பழக்க வழக்கங்களை பழகி கொண்டவர்கள் யாரும் அதிலிருந்து விடுபடுவது கடினம். மன இச்சையை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் போய் சேரும் பாதாள துன்பம் மிக பெரியது. அதை அடைந்து அதிலிருந்து மீள்வது மிக கடினம். இவை எல்லாவற்றையும் ஒரு மாதம் தவிர்த்துவிட்டு மிக எளிமையாக நப்ஸ் என்னும் விருப்பத்தை கட்டுப்படுத்தி மனதிற்குள் சிறையிட்டு அடைக்கும் அந்த பயிற்சியை இந்த ரமலான் மாதம் தருகிறது. சர்க்கரை வியாதிக்காரர்கள், உப்பு நோய்க்காரர்கள், எண்ணங்களை நப்சின் பால் கட்டுப்படுத்த இயலாதவர்கள், கெட்ட பழக்க வழக்கங்களுக்குள் அடிமைப்பட்டு போனவர்கள் எல்லோரும் இந்த ரமலான் மாதத்தின் 29 நாட்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்ட இந்த பயிற்சியை வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டும். 30ஆம் நாளின் மாலை பொழுதில் மீண்டும் துவங்கிவிட்டால் அதுவரை கொண்ட பிரார்த்தனைகளும் வைத்திருந்த விரதங்களும் வீணாகி போய்விடும். வரும் முன் காப்பது சிறப்பு. எதிர்வரும் காலத்தில் நம்மை அழிக்கும் மாபெரும் நோய்களும் நொடிகளும் நம்மை வந்து சேரும் முன், பலாய் முசிபத்துகள் நம்மை வந்து அடையும் முன் வரும் முன் காப்பது சிறப்பு. இதோ ரமலான் மாதத்தின் பயிற்சியை வாழ்நாள் முழுக்க கடைபிடித்தால் வரும் முன் காக்க முடியும் என்பதை வரும் முன் காப்போம் என்னும் தலைப்பில் உரை வழங்குகிறார் திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரி பள்ளியின் முன்னாள் மாணவி சுமையா பானு அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் சுமையா பானு. நான் திருவிதாங்கோடு இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் முன்னாள் மாணவி. இசைமுரசின் வாயிலாக நான் இன்று வரும் முன் காப்போம் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை நேயர்களாகிய உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இப்போது நாம் புனித ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். நம் உடலையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்துவதற்காக அல்லாஹு இந்த ரமலான் மாதத்தை நமக்கு அருளியிருக்கிறான். பல நோய்களிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காகவும் இந்த ரமலானை நமக்கு வழங்கியிருக்கிறான். ரமலான் மாதத்தில் நம் உள்ளத்தை கட்டுப்படுத்தி கெட்ட பழக்க வழக்கங்களை தவிர்க்கிறோம், மன இச்சைகளை கட்டுப்படுத்துகிறோம். இதனால் நம் உள்ளம் ஆரோக்கியமடைகிறது. ரமலான் மாதம் வந்தாலே பசியை உணர வைக்கத்தான் நோன்பு. ஆனால் இப்போதைய தலைமுறையினரின் உணவு முறையை பார்த்தால் எல்லா நோய்களும் வரும் அளவுக்கு உணவை சாப்பிடுகிறார்கள். எண்ணெயில் பொரித்த பலகாரங்கள், கலர் கலந்த ஜூஸ் வகைகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என்று கெட்ட உணவுகளை சாப்பிடுகிறார்கள். இதனால் நோய்கள் பல விதத்தில் நம்மை வந்தடைகிறது. நோயை குறைப்பதற்கு மருத்துவமனைக்கு சென்றால் அங்கு நோயை அதிகப்படுத்துவதற்கான மருந்து தருகிறார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எந்த நோயாவது மருந்து சாப்பிட்டு குறைவதுண்டா? நாம் மெடிசின் எடுத்தாலே அதை நம் வாழ்நாள் முழுவதும் சாப்பிட வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு நாம் ஆளாகுகிறோம். இப்போது உதாரணத்திற்கு, நாய்க்கடியின் மருந்து வாயிலாக எத்தனை கோடி டாலர்கள் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் கார்ப்பரேட்டர்கள் நாயை முற்றிலும் ஒழிக்கவும் மாட்டார்கள், நாயை பிடிக்கவும் மாட்டார்கள். ஏனென்றால் நாய் கடிக்கணும், அதற்கு மருந்து விற்பனையாகணும், அதுதான் நோக்கம். இது போலத்தான் எல்லா நோய்களாக இருந்தாலும் சரி, சர்க்கரை நோயாக இருந்தாலும், கேன்சராக இருந்தாலும், ஹார்ட் அட்டாக், டென்ஷன், ப்ரெஷர், இப்படி எந்த நோய்க்கும் மருந்து எடுத்தாலும் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டாலே டாக்டர் என்ன சொல்கிறார்? நீ வாழ்நாள் முழுவதும் இதை சாப்பிடணும் என்றுதான் சொல்கிறார். அதனால் அல்லாஹு தஆலா நமக்கு சிந்திக்கும் அறிவை தந்திருக்கிறான். நாம் அளவோடு சாப்பிட்டு நோய் வராமல் முடிந்த அளவுக்கு காக்க வேண்டும். அதுபோல கடைகளுக்கு சென்று பொருளை முடிந்த அளவு பிளாஸ்டிக் கவர்களில் கட்டி வாங்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக சூடான காஃபி, டீ, உணவு போன்றவைகளை கவரில் ஒருபோதும் வாங்கக்கூடாது. அதுபோல் நம் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு நாம் முடிந்த அளவு குர்குரி, லேஸ், பெப்சி போன்ற கெட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். பிள்ளை
பிள்ளைகள் வாங்கித்தான் கேட்பார்கள். ஆனால் அது விஷம் என்று தெரிந்தும் பெற்றோர்களாகிய நாம் வாங்கி கொடுக்கிறோம். அதனால் பல நோய்கள் பிள்ளைகளுக்கு வருகிறது. எனவே அந்த வகை உணவுகளிலிருந்து நம் பிள்ளைகளை பாதுகாத்தால் நோய்களிலிருந்து பாதுகாக்கலாம். இந்த புனித ரமலான் மாதத்தில் நாம் குறைந்தபட்சம் 12 மணி நேரம் நோன்பு இருப்பதால் நம் உடலில் உள்ள இரத்த அணுக்கள் பிளேட்லெட் எண்ணிக்கைகள் அதிகரித்து இரத்த கொழுப்பையும் இரத்த அழுத்தத்தையும் குறைப்பதாக ஆய்வுகள் கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் நீண்ட நேரம் உணவு உண்ணாமல் இருப்பதால் நம் உடல் எடையை குறைக்க முடிகிறது. மேலும் மூளை செயல்பாடுகளையும் மேம்படுத்த முடிகிறது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாம் நல்ல உணவுகளை சாப்பிட்டு நம் உடலை ஆரோக்கியமாக வைக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு உணவகத்திற்கு 4 நண்பர்கள் சாப்பிட செல்கிறோம். சாப்பிட்டு முடித்து பில் வந்ததும் நான் கொடுக்கிறேன் என சாப்பிட்ட உணவுக்கு பணம் செலுத்த ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்வோம். எங்கேனும் குடும்பத்தோடு சுற்றுலா செல்கிறோம். 4-5 குடும்பங்கள் பயணிக்கும் போது அதில் ஏற்படும் ஏதேனும் செலவினங்களை நான் தருகிறேன் என்று எல்லோரும் முன் பாக்கெட்டிற்குள்ளால் கைவிடுவார்கள். இப்படி மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதற்கு முந்திக் கொள்ளும் நாம் நன்மைகளை செய்து கொள்வதற்கும் முந்திக் கொள்ள வேண்டும். இதோ நன்மைகளை செய்ய முந்திக் கொள்வோம் என்னும் தலைப்பில் உரை வழங்க அறந்தாங்கி உஸ்வத்துல் ஹசனா பெண்கள் அரபிக் கல்லூரியின் மாணவி ஒருவர் வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு ஒரு வாய்ப்பாக தான் கொடுத்துருக்கான். இந்த உலக வாழ்க்கை மறுமைக்கான அமல்கள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம விட்டுவிட்டால் அடுத்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகிறதே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், மறுமைக்கான அமல்களை சேர்த்து கொள்ளுங்க, சொர்க்கத்திற்கான நன்மைகளை தேடிக்கொள்ளுங்க. இந்த உலக வாழ்க்கை உங்களை ஒருபோதும் ஏமாத்திட வேணாம். உண்மையான இன்பம் இந்த உலகத்தில் இல்லை, நிச்சயமாக அது சொர்க்கத்தில் தான் இருக்குது. இந்த உலகத்தில் மக்கள் செல்வத்தையும் இன்பத்தையும் போட்டி போட்டு தேடுறாங்க. ஒருவரை விட ஒருவர் மிக வேகமாக முந்தி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இறைவனின் மன்னிப்பின் பக்கமோ சொர்க்கத்தின் பக்கமோ நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் ஒருவரை விட ஒருவர் மிக வேகமாக விரைந்து செல்லுங்கள். வாகனங்களை ஓட்டுவதிலோ உலக செல்வங்களிலோ நாம் ஒருவரை விட ஒருவர் முந்தி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல. அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பின் பக்கம் ஒருவரை விட ஒருவர் மிக வேகமாக முந்தி செல்லுங்கள். அல்லாஹ் அவனுடைய பாவ மன்னிப்பில் எதில் வைத்திருக்கிறான் என்று தெரியுமா? அல்லாஹ்விற்கு பொருத்தமான அமல்களை நாம் செய்வதன் மூலம் அல்லாஹ் அவனுடைய பாவ மன்னிப்பு வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவ மன்னிப்பை தொழுகையின் மூலம் வைத்திருக்கிறான், நோம்பின் மூலம் வைத்திருக்கிறான். இன்னும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதன் மூலம் அல்லாஹ் பாவ மன்னிப்பு வைத்திருக்கிறான். இன்னும் ஜகாத் செய்வதன் மூலம் அல்லாஹ் பாவ மன்னிப்பு வைத்திருக்கிறான். இன்னும் பசித்தவருக்கு உணவளிப்பதன் மூலம் அல்லாஹ் பாவ மன்னிப்பு வைத்திருக்கிறான். தொடர்ந்து ஒரு சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபா கிட்ட சம்பவத்தை சொல்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் ஒரு மனிதர் இருந்தார். அவர் கெட்ட நடத்தை உடையவர். அவர் ஒரு வழியில் போகும்போது அவர் தாகம் ஏற்படுது. அப்போ கிணத்துல இறங்கி தண்ணி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு மேலே வந்து பார்க்குறாரு, ஒரு நாய் அந்த கிணத்தை சுற்றிக்கிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு அவர் யோசிக்கிறாரு, இந்த நாய்க்கு தண்ணி தவிக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் கிணத்துக்குள்ளே இறங்கி அவர் அணிந்திருந்த காலுறையை கலட்டி அதில் தண்ணி பிடிச்சி வந்து இந்த நாய்க்கு கொடுக்குறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிட்டான், இன்னும் அல்லாஹ்வுடைய நேசத்திற்கும் அவர் ஆளாயிட்டாரு. நம்ம எத்தனையோ பெரிய அமல்களை பெரிதாக நினைத்து செய்திருப்போம். கண்டிப்பாக ஒவ்வொரு அமலையுமே பெரிதாக நினைத்து தான் செய்ய வேண்டும். இதை தொடர்ந்து ஒரு சம்பவம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறினார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்யுமாறு சஹாபாக்களிடம் சொன்னார்கள். அச்சமயத்தில் எதிர்பாராமல் இடத்தில் கொஞ்சம் பொருள் இருந்தது. நம் தர்மம் செய்வதில் ஒருபோதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிகைத்ததே கிடையாது. இன்றையிடம் கொஞ்சம் இருப்பதால் இன்று அவர்களை மிகைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்றார்கள். அங்கிருந்த பொருட்களை பாதி எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, குடும்பத்தினருக்கு நீங்கள் என்ன வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, எவ்வளோ வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாதி அளவு எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடம் கேட்குறாங்க, நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கொஞ்சம் பொருள் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரையே நான் விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, தர்மம் செய்வதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாளும் மிகைச்சிடவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. நன்மை செய்வதில் பிறரை விட முந்தி செல்ல வேண்டும் என்று நினைப்பது ஒரு மிக அழகான செயலாகும். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் நன்மைகளை முந்தி சென்று சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆயிஷா, சென்னையில ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன். டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியரா இருக்கான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றதுனே தெரியல. அதுக்கு நீ லீகலைசி கன்சல்டன்சியை தான் அப்ரோச் பண்ணணும். புரோக்கர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? புரோக்கர் சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு தெரியல. ஆனா லீகலைசில சொத்து ஆவணங்களை சரி பார்த்து தேவையான எல்லா பெர்மிஷன்ஸையும் வெரிஃபை செஞ்சுட்டு அதுல வில்லங்க இருக்கா இல்லையான்னு கரெக்டா கைட் பண்ணுவாங்க. நான் இப்போ வெளிநாட்டுல இருக்கேன். தமிழ்நாட்டு ப்ராப்பர்ட்டி விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியுமா? அதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். என்ஆர்ஐக்கு டெடிகேட்டட் சப்போர்ட். யுஏஇல தனி ஆபீஸ் கூட இருக்கு. நீ கால் பண்ணலாம், அப்படி இல்லனா வாட்ஸ்அப்லயும் பேசலாம். அப்போ பையிங்கோ செல்லிங்கோ சேஃபா இருக்குமா? அப்சல்யூட்லி. கிளியர் அட்வைஸ், டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ், ஹிடன் ரிஸ்க் எதுவுமே மிஸ் ஆகாது. இப்பவே www.legalicy.com போங்க அல்லது கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க 7358878575. லீகலைசி கன்சல்டன்சி, சொத்து வாங்கவும் விற்கவும் சட்டப்படி பாதுகாப்புக்கான வழி. உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன், உன் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன், உரிமையிலே உன்னை அழைக்கின்றேன், அதனால் வழியே நான் பாடுகிறேன் என இசைமுரசு பாடிய இறைவா உன்னை தேடுகிறேன் பாடலை தர இதோ குளச்சல் ஓரியன் பள்ளி மாணவி நிகா ரஃபீகா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஓரியன் மெட்ரிக் பள்ளியில் பயின்று வரும் நிகா ரஃபீகா 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். தூக்கத்திலும் உன்னை யோசிக்கிறேன், என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன். தூயவனே உன் துதிக்கின்றேன், உன் துணையே கதியென பாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன், உன் உள்ளமையே நான் உணர்ந்து கொண்டேன். உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன், உன் உள்ளமையே நான் உணர்ந்து கொண்டேன். உரிமையுடன் உன்னை அழைக்கின்றேன், உயிரினிலே உன்னை காண்கின்றேன். உரிமையுடன் உன்னை அழைக்கின்றேன், உயிரினிலே உன்னை காண்கின்றேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக நாளும் ஓர் அழகான பிரார்த்தனையை தர சித்தார்கோட்டை முகமதியா மேல்நிலைப் பள்ளியின் மாணவி ராபியா சல்ஹா அவர்கள்.
இசைமுரசு இணைய வானொலி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ரபியா சல்ஹா, 10ஆம் வகுப்பு முகமதியா மேல்நிலைப்பள்ளி, சித்தார்கோட்டை, ராமநாதபுரம். நாளும் ஓர் நல்லதோர் பிரார்த்தனை. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹிம். வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, இம்மையிலும் மறுமையிலும் நீயே எங்கள் பாதுகாவலன். முஸ்லீமாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக இருக்கும் நிலையில் நீ எங்களை கைப்பற்றிக் கொள்வாயாக. இன்னும் நல்லடியார் கூட்டத்தில் எங்களை சேர்த்திடுவாயாக. எங்கள் இறைவா, எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் முஹ்மின்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை கேவலத்தில் ஆழ்த்தும் அனைத்து செயல்களிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பை தேடுகிறோம். யா அல்லாஹ், எங்களை வழிகெடுக்கும் பேராசைகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பை தேடுகிறோம். யா அல்லாஹ், உன்னை நினைப்பதிலிருந்து எங்களை மறக்கடிக்கும் பற்றாக்குறை வாழ்க்கையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். யா அல்லாஹ், வரம்பு மீறவும் குற்றம் இழைக்கவும் தோன்றும் செல்வத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். யா ரப்பே, இவ்வுலக துன்பங்களை எங்களை விட்டும் தூரமாக்குவாயாக. யா அல்லாஹ், வானளவிற்கு எங்கள் உள்ளத்தில் நிம்மதியை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், நீங்காத அழியாத மகிழ்ச்சியால் எங்களை சந்தோஷப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இவ்வுலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு அழகிய நன்மைகளை விதித்தருள்வாயாக. நிச்சயமாக நாங்கள் உன்னையே முன்னோக்குகிறோம். யா அல்லாஹ், எங்களது தவறுகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நல்லறங்கள் நற்குணங்கள் அனைத்தையும் எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. நல்லவற்றை வழிகாட்டுவாயாக, தீயவற்றை விட்டும் விலக்குவாயாக. உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. யா அல்லாஹ், இவ்வுலகிலும் மறுமையிலும் உன்னிடத்தில் ஆரோக்கியத்தை கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு முன்னால் இருந்தும் பின்னால் இருந்தும் வலப்புறத்தில் இருந்தும் இடப்புறத்தில் இருந்தும் மேற்புறத்தில் இருந்தும் பாதுகாப்பு கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பலவீனமானவர்கள். உனது திருப்திக்குரியவற்றில் எங்களது பலவீனத்தை சக்தியாக மாற்றி விடுவாயாக. சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹுல் அலீம். அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதின் வாலா அலி சையதினா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹிம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக தமிழ் இதயங்களில் இடம் பிடித்த இசைமுரசு FM இணைய வானொலியில் சிறு குறு வணிகர்கள், வியாபாரிகள் குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்ய தொடர்பு கொள்ளலாம். இயக்குனர் இசைமுரசு FM இணைய வானொலி 9080475780. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான விமர்சனங்களையும் கருத்துக்களையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துங்கள். சோஷியல் மீடியா வழியாக நிகழ்ச்சியை கேட்பவர்கள் கமெண்ட் வழியாக தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்தவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் சொல்லி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.